வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது இன்சுலின் இன் டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் மக்களுக்கு நாங்கள் எழுதுகிற இன்சுலினை பற்றி தான். நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி மாதம் ஃபேமிலி டாக்டர்ஸ்க்கு நாங்கள் லெக்சர்ஸ் எடுப்போம், கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற பேரில். அப்போ ஒரு லெக்சர் அப்போ இன்சுலின் லெக்சர் அப்போ ஒரு டாக்டர் என்கிட்ட வந்து டவுட் கேட்டார். மேம், இந்த இன்சுலின் நாங்கள் எழுதி கொடுக்கும்போது அந்த டோசேஜ்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றது தான் அவரோட கேள்வி. ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. உங்களுக்கும் நிறைய பொதுமக்களுக்கும் அதுல ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எஸ்பெஷலி இன்சுலின் போட்டுக்கிறவங்களுக்கு நிறையவே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்க டாக்டர் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்த பிறகு அந்த டோஸே தான் நீங்க எப்போதுமே போடணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டாக்டர் வந்து மிக்ஸ்டார்ட் ஊசி வந்து காலையில 14 யூனிட், ஈவினிங் 14 யூனிட் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்கன்னா அதே தான் நீங்க நெக்ஸ்ட் விசிட் அவர்கிட்ட நீங்க 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு பாக்குற வரைக்கும் அதே டோஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் இங்க மும்பைல இல்ல இந்தியாலே கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆல்காரிதம் அப்படின்னு ஒண்ணு அந்த கேஸ் ஷீட்லயே எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ பேஷண்ட் கிட்ட அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஆல்காரிதமா கொடுத்துருவாங்க. ஆல்காரிதம்னா என்னன்னா, அவங்க வந்து கிளிக்கோமீட்டர்ல நீங்களே செக் பண்ணுங்க, காலையில எழுந்தோடனே செக் பண்ணுங்க, காலையில ஜாஸ்தியா இருந்தா நைட் ஊசிய அதிகமாக்குங்க, அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் அதிகமாச்சுன்னா காலையில ஊசியா யூனிட்டா அதிகமாக்குங்க, இப்படி எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. இது வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப குழப்பமும் பயத்தையும் உருவாக்கும். அதை நான் நிறைய பேஷண்ட் கிட்ட பார்த்துருக்கேன். அதனால நீங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டோசஸை டாக்டர் கிட்டே விட்டுடுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து, இன்சுலின் ஆரம்பிச்சுட்டா உங்க சுகரை கண்ட்ரோல் பண்றது இன்சுலின் மட்டுமே கிடையாது. இன்சுலின் ஆரம்பிச்சா கூட நல்ல உணவு முறை, நல்ல ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்தாதான் கம்மி டோஸ் இன்சுலின்ல நம்ம சுகரை கட்டுக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா இன்சுலின் போட்ட பிறகு நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன், இப்பதான் இன்சுலின் போட்டுக்கிறோம்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல இன்சுலின் போயிட்டு இருக்கு, 14 யூனிட்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா ஆயிடுவாங்க. இதெல்லாம் நாங்க கவுன்சிலிங்ல சொல்லி டயட், எக்ஸசைஸ், மருந்து மாத்திரைகள், லாஸ்ட் இந்த இன்சுலின் வந்து ஒரு சப்போர்ட்டா தான் நம்ம வைக்க முடியும். இந்த இன்சுலினையே வந்து நம்ம ஒரு டைட் கண்ட்ரோலுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நிறைய டாக்டர்ஸ் இந்த தவற பண்ணி தான் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு 40 யூனிட் 50 யூனிட் இந்த மாதிரிலாம் நிறைய இன்சுலின் டோஸை கூட்டிகிட்டே போவாங்க. அது வந்து வேஸ்ட். ஸோ பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வராங்க, ரொம்ப டோஸ் ஒரு நிறைய டோஸ்லேயே கண்ட்ரோலுக்கு வரலன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹிஸ்டரியை நாங்கள் கேட்போம். என்னெல்லாம் சாப்பிட்றீங்க, வெளியில போய் கொஞ்ச நேரமா நடக்கிறீங்களா, எல்லாம் கேட்கும்போது பயங்கரமா இருக்கும். அவங்க டயட்டை கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவங்க வந்து 2 நாள் சாப்பிட வேண்டியது 48 ஹவர்ஸ்ல சாப்பிட வேண்டியதை 24 ஹவர்ஸ்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட டெக்னிக் வந்து தப்பா இருக்கும். இன்சுலின் ஊசி போட்டுக்கிற அந்த முறை வந்து தவறா இருக்கும். இந்த ரெண்டையும் கரெக்ட் பண்ணாலே நிறைய பேருக்கு நான் எங்க கிளினிக்ல இன்சுலினையே நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இன்சுலின்ல இருந்தே அவங்கள வெளியே வர வச்சிருக்கேன். அப்படியே இன்சுலின் நிப்பாட்ட முடியலனாலும் ஒரு 8 யூனிட் 10 யூனிட்ல நல்ல டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலே கம்மி டோஸ் இன்சுலின்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஆல்காரிதம் உங்க டாக்டர் எழுதி கொடுத்தாருன்னா நீங்க வந்து அந்த கம்ப்ளீட்டா அந்த ஆல்காரிதம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாம டயட், எக்ஸசைஸ் அண்ட் உணவு முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே கம்மி டோஸ் இன்சுலின்ல உங்களோட சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.